அந்த காலத்துல செஞ்ச அனுமாரோட ஆயுதம் மாதிரி நமக்கு ஒரு ஃபேன் ஒன்று கிடைச்சிச்சுங்க. இது கிட்டத்தட்ட 3 தலைமுறை தாண்டி வந்திருக்கு. இதோட வருஷம் பார்த்தோம்னா 75 வருஷம் பழமையான ஃபேனுங்க. இதை ஒத்த கையில தூக்கிறதுக்கு ஒரு முக்கு முக்கிட்டு அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு. இந்த ஃபேன் என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் காத்து செமையா வீசினாலும் இந்த ஃபேன்ல ஒரு மைனஸ் இருக்குங்க. என்னன்னா இந்த ஃபேனுக்கு கீழே நிம்மதியா தூங்க முடியாது. காரணம் என்னன்னா இந்த ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு போல்டோ ஒரு நட்டோ சப்போஸ் கலண்டு இந்த ஃபேனை மட்டும் கீழே படுத்துக்கிற தலையில விழுந்துச்சுன்னா மூளை செதறி ஒரு மூலையில போறது கூட வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதனாலேயே இந்த வீட்டு ஓனர் இந்த ஃபேனை கழட்டி ஒரு ஓரமா வச்சுட்டாருங்க. ரொம்ப நாள் கடந்துச்சு ஓரமா, அவருக்கு இருந்துச்சு பாரமா, காசு கொஞ்சம் தாரமா அப்படி சொல்லி அந்த ஃபேன் தூக்கிட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டில் ரீசெண்டாக ஓடின ஃபேனையும் பழைய காலத்து ஃபேனையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வாங்கின ஃபேனை தூக்கி வெயிட்டில் வச்சோம்டா மொத்தமே 2,400 தாங்க இருக்குது இந்த ஃபேனோட வெயிட். அந்த ரெக்க வெயிட் 900 கிராம் இருக்குங்க. அது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வெயிட் வைப்போம் அப்படின்னு வெயிட் வச்சோம்னா மொத்தமே 3,450 தாங்க இருந்துச்சு. சரி பழைய காலத்து ஃபேன் அது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தூக்கி வச்சு பார்த்தோம்டா பழைய காலத்து ஃபேன் தாங்க. பழைய காலத்து ஃபேன்லேருந்து எல்லா பொருளுமே அவ்வளோ குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. 15 கிலோ 450 கிராம் இருக்குது அந்த ஃபேனோட வெயிட் மட்டுமே. இவ்வளோ வெயிட்டாக இருக்க இதுக்குள்ளே என்னடா இருக்குங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க.